ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் SEBI அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஈரோடு நாகமலை குன்று தமிழகத்தின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஸோ இந்த அமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா 1972 நைரோபி கென்யாவில் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த அமைப்பின் கீழ் ஒரு மாநாட்டை வந்து ரியோ டி ஜெனிரியோவில் 1992 வந்து நடத்தி இருப்பாங்க. ஸோ அதன்படி நிறைய நாடுகள் இதில் ஒரு ஒன்றிணைந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து இதில் வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாநாட்டில் பங்கு பெற்று அதில் இருக்கக்கூடிய அந்த தீர்மானங்களை அங்கீகரித்த நாடுகள் தான் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் அதில் 196 பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. அதில் இந்தியாவும் இருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை வந்து நம்ம கன்சர்வேஷன் பாதுகாக்கணும், ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி தான் இந்தியாவில் பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்து 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி ஒரு நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி வந்து நேஷ்னல் லெவலில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு, லோக்கல் பாடிஸ் லெவலில் வந்து பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த பல்லுயிர்கள் இருக்கக்கூடிய அழிந்து வரும் அந்த பல்லுயிர்கள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து அடையாளம் கண்டு கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்வைஸ் பண்ணுவாங்க இதை பாதுகாக்கிறதுக்கு. அப்போதான் நம்ம ஜெனரேஷனுக்கும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய அந்த அழிவு வந்து தடுக்கப்படும். அதற்காக தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்டு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதன்படி தான் 2022 மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற இடத்த வந்து பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டாக முதலாக அறிவிச்சிருப்பாங்க. அதன்படி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2025 திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காசம்பட்டி, ஈரோட்டில் இருக்கக்கூடிய எலத்தூர் ஏரியா வந்து பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய நாகமலை குன்றை வந்து 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 138 தாவர இனங்கள், 118 பறவை இனங்கள், 7 பாலூட்டிகள், 11 ஊர்வனங்கள், சிலந்தி வகைகள், 71 பூச்சி இனங்கள், இது எல்லாமே இந்த இடத்துல வந்து உயிர் வாழுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஈரநில சுற்றுச்சூழல், ஆழமான நீர்நிலை, சேற்று நிலங்கள், பாறை மேடுகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இந்த எக்காலஜிக்கல் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த உயிரினங்களால் என்ன பண்ண முடியும், இங்கே வந்து வாழ முடியும். இல்லைன்னா அந்த அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து சென்றுவிடும். அதற்காக தான் இந்த இடத்த வந்து இப்போ பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுறதுனால அந்த உயிரினங்கள் வந்து அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும். ஸோ அதுக்காக தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலும் இதில் பார்த்தீங்கன்னா அயன் ஏஜில் இருக்கக்கூடிய அந்த கற்குவை வட்டங்கள், பாறை மறைவிடம், பழங்கால கலைப்பொருட்கள், 400 ஆண்டு ஆஞ்சநேயர் சுவாமி கல்வெட்டு இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் குரூப் 1 மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் இதை பார்த்தீங்கன்னா பேப்பர் 4ல் என்விரான்மெண்ட்ல கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதில் வந்து இந்த பாயிண்ட்ஸை நம்ம எக்ஸாமுக்கு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விமானப்படையின் திறனை உலகுக்கு வெளிப்படுத்திய ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ நம்முடைய விமானப்படையின் தலைமை தளபதி யார் அப்படின்னா ஏபி சிங். ஸோ நம்மளுடைய அந்த விமானப்படை எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1932 அக்டோபர் 8 தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் நினைவாக தான் 93வது விமானப்படை தினம் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமானப்படை தளத்தில் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய விமானப்படையின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் சிறப்பாக பணியாற்றியதற்காக ரஃபேல் போர் விமான படை பிரிவுக்கு வந்து விமானப்படை தலைமை தளபதி ஏபி சிங் அவர்கள் வந்து விருதுகளை வந்து வழங்கியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீச முயற்சித்த வழக்குரைஞர் மீது குற்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி கடிதம். ஸோ இது வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸில் வந்து நமக்கு யூனிட் 4ல் பாலிட்டியில் ஜுடிஷியரியில் கவர் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் 129. ஸோ ஆர்டிக்கிள் 129 என்ன சொல்லுது அப்படின்னா, Supreme Court can keep the court of record and also the court has the right to punish to contempt of itself. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து அவர்களுக்கு வரக்கூடிய அந்த கேசஸ், எவிடன்ஸு, ஜட்ஜ்மெண்ட்ஸ் இது எல்லாமே ரெக்கார்டாக கீப்பப் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை யாராவது அவமதிச்சாங்கன்னா அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அதிகாரமும் சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 129. இதுவே நம்ம ஹை கோர்ட்டில் பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் 250. ஸோ ஹை கோர்ட் கேன் கீப் தி கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஆல்சோ கோர்ட் ஹேஸ் தி ரைட் டு பனிஷ் டு கண்டெம்ட் ஆஃப் இட்செல்ஃப். ஸோ இதன்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் கோர்ட்டை யாராவது அவமதிச்சாங்க அப்படின்னா சிவில் அண்டு கிரிமினல் பனிஷ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே இருக்கும்போது 1773 இங்கே வந்து மெட்ராஸ், பாம்பே அண்ட் சென்னை, மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா பிரசிடென்சியில் வந்து மேயர்ஸ் கோர்ட் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்லேயே இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற அந்த ஒரு சட்டத்தை வந்து அப்போவே கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ். ஸோ 1961 சன்னியால் கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது கோர்ட்டை யாராவது அவமதிச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், வழக்கு தொடரலாம். ஸோ அந்த வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு லா ஆஃபீஸரோட ரெக்கமெண்டேஷன் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சன்னியால் கமிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது யாரையாவது கோர்ட்டை அவமதிச்சாங்க அப்படின்னா 3 வழிகளில் வந்து வழக்கு தொடரலாம். ஒன்று வந்து சுயோமோட்டோ. ஸோ அதாவது கோர்ட்டே தன்னைத்தானே என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த பர்சனாக இருந்தாலும் எனி ஒன். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் அவர்கள் வந்து வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி அட்டார்னி ஜெனரல் இல்லைன்னா சாலிசிட்டர் ஜெனரலுடைய பெர்மிஷன் வேணும். அதே மாதிரி ஹை கோர்ட்டாக இருந்தால் அட்வொகேட் ஜெனரலுடைய பெர்மிஷன் வாங்கித்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த கோர்ட்டு அவமதிப்பு வழக்கம் வந்து தொடர முடியும். ஸோ அதன்படி தான் சுபாஷ் சந்திரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராகேஷ் கிஷோர் வந்து கோர்ட்டை அவமதிச்சதா சொல்லி இவர் வந்து வழக்கு தொடர விருப்பப்படுறாரு. அதற்காக தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்றதுக்காக தான் அட்டார்னி ஜெனரல் வெங்கடரமணிக்கு வந்து சுபாஷ் சந்திரன் அவர்கள் வந்து இப்போ கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. சமுதாய பாதுகாப்பில் சாதனை இந்தியாவுக்கு ISSA விருது. ஸோ ISSA அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் சோஷியல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன். எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1927. ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ISSA. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய நோக்கம், இந்த அமைப்புக்கான நோக்கம் என்னென்னா, உலக அளவில் வந்து சமுதாய பாதுகாப்பை வந்து மேம்படுத்துறதுக்கான கைட்லைன்ஸு, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் எல்லாமே இவங்க செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கைட்லைன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சமுதாய பாதுகாப்புக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சமுதாய பாதுகாப்பில் மிக சிறந்த சாதனைக்கான விருதை வந்து இந்தியாவுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இதன் மூலம் சமுதாய பாதுகாப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மத்திய அரசின் சாதனைகளுக்கு வந்து உலக அளவில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து 3 வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி மருத்துவம் மற்றும் இயற்பியலுக்கான நோபல் பரிசை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய கியோட்டோ யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் சுசுமு கிடகவாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டனில் இருக்கக்கூடிய மெல்போர்ன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ரிச்சர்ட் ராப்சனுக்கும், ஜோர்டனில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒமர் MAEக்கும் இந்த விருதை வந்து பகிர்ந்தளிச்சிருக்காங்க. ஸோ இந்த நோபல் பரிசு வந்து 1901 வழங்கப்பட்டிருக்கு ஆனுவலியாக. ஸோ டோட்டலாக 195
கெமிஸ்ட்ரி ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எதற்காக இந்த நோபல் பரிசு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலோக கரிம கட்டமைப்புக்காக தான் இவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா, புரதங்களின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு ஆய்வுக்கான வலுவான தொழில்நுட்பங்களை கண்டறிந்ததுக்காக 3 விஞ்ஞானிகளுக்கு வந்து கடந்த வருஷம் நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க.